சோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பேர் டிராவல் பண்ற மாதிரி. இந்த வெஹிக்கிள்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்கு பெருசா பேக் பெயின் எதுவும் வராது. சோ இந்த வெஹிக்கிளை பார்க்கும் போது இன்னமும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா, ஏதாவது பெர்மிட் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. பேசஞ்சர் சீட்டுக்கு கீழேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும். ஜஸ்ட் நீங்க இதை ஓபன் பண்ணாலே போதும். இப்ப நான் இந்த வெஹிக்கிளோட டிஸ்பிளே ஆன் பண்றேன். ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபிஷ் பிசினஸ் பண்ணணும், ஒரு மில்க் ப்ராடக்ட் சேல் பண்ணணும், இந்த மாதிரி எந்த கேட்டகரி இருந்தாலுமே ஒரு மினி கடையே இது. சோ பால் டின்னு வச்சா கூட ஹேண்டில் பார் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 130ல இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் சாலிடா உங்களுக்கு தரும். இப்ப நான் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. மியூசிக் சிஸ்டம் நம்ம ஒண்ணு இன்பில்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்ப நம்ம பேசஞ்சருடைய சீட்டுக்குள்ள நீங்க போகும்போதே உங்களுக்கு ஹேண்ட் டேக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதுதான் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஷோரூம் எங்க இருக்கு? நம்ம எந்த மாதிரி வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார்? சோ இப்ப நம்ம கம்பெனியோட பேர் பாத்தீங்கன்னா அப்காட் மசுஜா இவி மோட்டார்ஸ். சோ நம்ம சேல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்பெஷலி 3 வீலர் கேட்டகரிஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்ம மசுஜா இவி மோட்டார்ஸ் ஆர் அப்காட் வந்து நமக்கு தமிழ்நாடுல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னாக்கா மெயின் பிரான்ச் வந்து உங்களுக்கு கிண்டில இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து கோயம்பேடு பிரான்ச்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கோயம்பேடுல எந்த பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க கோயம்பேடுல இருந்து புந்தமல்லி லாவடியில இருந்து நீங்க சென்ட்ரல் போவீங்க. அதாவது புந்தமல்லி ஹை ரோடு போகும்போது நீங்க பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போது அந்த இறக்கத்திலேயே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ஷோரூம் உங்களுக்கு வந்துடும். அப்பட்ல ஒரு 3 கேட்டகரிஸ்ல நம்ம வெஹிக்கிள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்ல 3 வீலர்ல பர்சனல் வெஹிக்கிள்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா லோட் வெஹிக்கிள்ஸ் பண்றோம். 3 வீலர்ல ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இல்ல ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கவங்களுக்காக லோட் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து எலக்ட்ரிக் ஆட்டோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பர்சனல் வெஹிக்கிளை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப உங்க முன்னாடி 2 வெஹிக்கிள் நீங்க பாக்குறீங்க, ஆமா இல்லையா? சோ இந்த 2 வெஹிக்கிள் பர்சனல் வெஹிக்கிள்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம். சோ இந்த வெஹிக்கிளோட பேரு சூப்பர் எக்ஸல் 2100. சோ இது வந்து ஒரு வீட்டுல ஒரு ஃபேமிலியா இருக்கிறவங்களும் சரி, இல்ல ஒரு ஏஜ்டு பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஏரியா இருக்கிறவங்களும் சரி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டில, ஒரு பெரிய பிளாட் சிஸ்டம்ல, ஒரு ஈசிஆர்ல, ஒரு பங்களால இருக்கிறவங்க, இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு பக்காவா சூட் ஆகும். சோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பேர் டிராவல் பண்ற மாதிரி, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி 2 பேர் உட்காந்து டிராவல் பண்ற மாதிரி நம்ம இது கொடுத்துருக்கோம். இந்த வண்டியை நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு லக்ஸூரியஸா இருக்கு அப்படின்னு தெரியும். லக்ஸூரியஸ் அண்ட் ஸ்டைலிஷா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த வெஹிக்கிள்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்கு பெருசா பேக் பெயின் எதுவும் வராது. பிகாஸ் நம்ம பின்னாடி உங்களுக்கு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் உட்காடுறேன், எவ்வளவு கம்ஃபர்டபுளா நான் உட்காந்து இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு லாங் டிரைவ் நீங்க போறீங்க, ஒரு ஈவினிங்ல உங்க ஃபேமிலியை கூப்பிட்டு போறீங்க, இல்ல உங்களுடைய சின்ன சின்ன வேலைங்களுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டிராபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால் கீழே வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டிராபிக்னு மட்டும் இல்ல, டிரைவ் பண்ணும்போது கூட உங்களுக்கு பெருசா கால் கீழே வைக்கணும்ன்ற கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. கம்ஃபர்டபுளா உங்களால உட்காந்து உங்களால டிரைவ் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளவே, ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டின் போது நல்ல பெரிய கம்யூனிட்டியா இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு போகணும் அப்படின்னாக்கா you need to take a walk. சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுடைய கம்யூனிட்டில இருந்து நீங்க வெளியில வந்து ஏதாவது நீங்க வாங்கிட்டு போறீங்க அப்படின்னும் போது கூட இந்த வெஹிக்கிள் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கார் யூஸ் பண்றேன் இல்ல பைக் யூஸ் பண்றேன்றதை விட இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளா உங்களுக்கு இருக்கும். சோ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல இருக்கிற மாதிரியே எல்லா ஃபீச்சர்ஸோட இதுல வரும். டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம், டிஸ்க் பிரேக்கோட நம்ம இது உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இந்த வெஹிக்கிளை பார்க்கும் போது இன்னமும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா, ஏதாவது பெர்மிட் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரிக்குள்ள வருது. சோ நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரிக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது. சோ ஆர்டிஓ ப்ராசஸ் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க ஜெனரலாவே நீங்க வாங்கி நீங்க கேஷுவலாவே ரைட் பண்ணலாம். அபவ் 18க்கு மேல இருக்கிறவங்க யாரு வேணாலும் ரைட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியா ஒரு அவுட்டிங் போறாங்க, ஒரு மாலுக்கு போறாங்க, ஒரு பீச் ஓரமா, ஒரு ஈசிஆர் பக்கமா ஒரு டிரைவ் போறாங்க அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிள் அவங்க சௌரியமா யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்ப நம்ம டிரைவர் சீட்ல இருந்து நம்ம பாத்துட்டோம். இப்ப நம்ம பேசஞ்சர் சீட்ல உட்காந்து காட்டுற எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண முடியும், எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு. சோ என்ன காலு கூட என்னால நீட்டி போட்டு
சௌரியமா என்னால உட்கார முடியும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட் 3 பேர் போறாங்க அப்படின்னும் போது பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒய்ஃபோ இல்ல அவங்க கிட்ஸோ கூட எவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்ண முடியுது. 2 வீலர்ல அப்படி பண்ண முடியுமா? 3 பேர் 4 பேருன்ட்டு அந்த 2 வீலர்ல போய்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஓட்டுறது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், டிரைவ், காலு, இடுப்பு எல்லாம் வலி எடுத்துரும். ஆனா இந்த வீக்கில் பாத்தீங்களா எவ்வளவு சௌரியமா உட்காந்து போகும்போது என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ண முடியும், அட்மாஸ்பியர் உங்களால ஃபீல் பண்ண முடியும், நீங்களும் கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். இப்போ இன்கேஸ் இப்போ வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய பசங்களை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெஹிக்கிள் ரொம்ப அழகாவே சூட் ஆகும். இதை தாண்டி இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறையவே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல இருக்கிற மாதிரியே ஒரு பூட் ஸ்பேஸ் நம்ம இந்த வெஹிக்கிள்ல நம்ம கொடுக்குறோம். அது வேற எங்கேயும் இல்ல, பேசஞ்சர் சீட்டுக்கு கீழேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும். ஜஸ்ட் நீங்க இதை ஓபன் பண்ணாலே போதும் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு தேவைப்படுற மொத்த பொருளுமே இதுக்குள்ள அழகா அடுக்கி அவங்க எடுத்துட்டு வர முடியும். இதை தாண்டி வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு 2-in-1 பர்பஸ்ல தேவைப்படும். ஒண்ணு பர்சனல் வெஹிக்கிளாவும் தேவைப்படும், இன்னொன்னு கமர்ஷியலாவும் தேவைப்படும். அவங்க குவான்டிட்டியே ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு 10 ஆர்டரோ 20 ஆர்டரோ இல்ல ஒரு டெலிவரிக்கு திரும்பி கொடுக்கணுமோ, இந்த மாதிரியான சின்ன சின்ன கண்டென்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூட இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகும். இப்போ இந்த வெஹிக்கிள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு பெரிய சேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய சேஸ் ஒன்று கொடுத்துருப்போம். நல்ல ஹெவியான வெஹிக்கிள், உங்களுக்கு நல்ல ஒரு டியூரபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஹெவியான ஒரு சேஸ் அண்ட் வெஹிக்கிளும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இப்போ நான் இந்த வெஹிக்கிளோட டிஸ்பிளே ஆன் பண்றேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு டிஸ்பிளே, அதுலயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இன்பில்ட் ஆகி வரும். சோ பேட்டரி பர்சன்டேஜ், எவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் போகும், அந்த ஸ்பீடோமீட்டர், இண்டிகேட்டர்ஸ், என்ன மோட்ல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வரும். சோ சைட்ல இருக்க கண்ட்ரோலர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 சொல்லி உங்களுக்கு 3 மோட்ஸ்ல வரும். உங்களுக்கு என்ன மாதிரி மோடு வேணுமோ அந்த மாதிரி மோட் நீங்க செட் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்சில் அது உங்களுக்கு டிராவல் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் இருக்கு. சோ வண்டி நீங்க இறங்கி பின்னாடி தள்ளணும் அப்படின்னு மாதிரி எந்த ஒரு இதுவுமே காரணம். நீங்க ரிவர்ஸ் போட்டோடனே ஒரு ஹெசார்ட் சவுண்ட் வரும். சோ தென் நீங்க லைட்டா த்ராட்டில் பண்ணாலே போதும், வண்டி உங்களுக்கு ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கும். மட்டும் இல்லாம இது பாருங்க, நம்ம டிஸ்க் பிரேக்குக்கு ஒரு சின்னதா அழகா ஒரு கியூட்டா ஒரு ப்ளூ கலர்ல நம்ம ஃபிலமெண்ட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு டிஸ்க் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா ஜெனரலாவே வர டவுட் என்ன, எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்கும், என்ன பிரைஸ் இருக்கும் அப்படின்ற கேள்வி வரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியில போட்டிருக்க பேட்டரியை பத்தி பார்க்கலாம். சோ இந்த வண்டியில நம்ம போட்டிருக்க பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பைடுன்னு இப்போ லேட்டஸ்டா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பேட்டரி டெக்னாலஜி தான் நம்ம இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல போட்டிருக்கிறது 3 கிலோவாட் கெப்பாசிட்டி இருக்கிற பேட்டரி. அண்ட் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னாக்கா 100 to 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் உங்களுக்கு தாராளமாவே கொடுக்கும். அண்ட் இதுல போட்டிருக்க மோட்டார் பாத்தீங்கன்னாக்கா BLDC மோட்டார் போட்டிருக்கோம். உங்களுக்கு 1000 வாட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 250 kgsக்கு மேலேயே ஆள் உட்கார்ந்த அளவுக்கு கூட இல்ல லக்கேஜ் இருந்தா கூட ஸ்மூத்தாவே உங்களுக்கு அழகாவே வண்டி பிக்கப் ஆகி உங்களுக்கு போகும். இப்ப இந்த வெஹிக்கிள் பார்த்திருப்பீங்க, நல்லா வைடா இருக்கு, 2 பேர் உட்காந்துட்டு போலாம், நல்லா வைடா, ஸ்டைலிஷா, டியூரபிலிட்டியா நல்லா இருக்கு. ஆனா இப்ப நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னாக்கா, எனக்கு இவ்வளவு பெரிய வண்டி வேண்டாம், நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், இல்ல ஒரு 2 பேர் தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம வேற ஒரு மாடல் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாடலோடைய பேரு சூப்பர் எக்ஸல் 1100. இதுலயும் உங்களுக்கு பேக்ல ஸ்பேஸ் இருக்கும், ஆனா கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும். யாருக்கு என்ன மாதிரி வேணும், அவங்களுக்கு நீடு எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எந்த வெஹிக்கிள் வேணுமோ அவங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1100 இந்த 2100 உள்ள இருக்கிற டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வித்தியாசப்படுறது வந்து இதோட அப்பியரன்ஸ். இதுக்கு அடுத்து மெயினான கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், என்னப்பா வேலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சோ ஃபர்ஸ்ட் சூப்பர் எக்ஸல் 2100 இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 1,65,000 உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கிடைக்கும். சூப்பர் எக்ஸல் 1100 இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,45,000 உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லோடு கேட்டகரி பார்க்க போறோம். இந்த மாடலோட பேரு சூப்பர் எக்ஸல் 1500. சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லயே ரெடி பண்ணிருப்போம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மிட் ரேஞ்ச் பிசினஸ் பண்றவங்க, ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்கேஸ் கொஞ்சம் ரூரல் ஏரியால இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே சரி இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு பக்காவாவே சூட் ஆகும். ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபிஷ் பிசினஸ் பண்ணணும், ஒரு மில்க் ப்ராடக்ட் சேல் பண்ணணும், இந்த மாதிரி எந்த கேட்டகரி இருந்தாலுமே இந்த வெஹிக்கிள் அவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. இந்த வெஹிக்கிள்
சாதாரணமாவே ஒரு 500 கிலோ வரைக்குமே லோடு எடுத்துட்டு போகும். சோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள்ன்ட்டு. பின்னாடியே இடம் இருக்கு, உங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தாராளமா இடம் இருக்கு. மீன் வியாபாரம் பண்றவங்க இதை அடுக்கி அவங்க மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க எடுத்துட்டு போய் தாராளமா சேல் பண்ணலாம். பிரியாணி கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அழகா பின்னாடி பிரியாணியோடைய அந்த டபரா வச்சுட்டு ஒரு மினி கடையே இது. இதுக்காக அவங்க வந்து ஒரு கடையை வாங்கி அதுக்கு வாடகை கட்டிக்கிட்டு அதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிக்கிட்டு கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம அழகா ஈஸியா கம்ஃபர்டபுளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள். ஃப்ரண்ட்ல கூட பாருங்களேன், நல்லா சேஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கான சேஸ், ஏறி உட்கார்றது கூட உங்களுக்கு ரொம்ப வசதியாவே இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா நல்லா வைடான ஹேண்டில் பார்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடி நீங்க ஏதாவது பொருள் வச்சு எடுத்துட்டு போறீங்க, பால் வியாபாரம் பண்றாங்க, சோ பால் வியாபாரம் பண்ணும்போது இந்த பால் டின்னுல வைப்பாங்க. சோ பால் டின்னு வச்சா கூட ஹேண்டில் பார் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. புதுசா நிறைய இன்னோவேட்டிவா ஐடியா பண்ணி ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். இந்த வெஹிக்கிள் நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு 4 இருந்து 5 மணி நேரம் ஆகும். ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 130 இருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் சாலிடா உங்களுக்கு தரும். என்ன பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏத்த மாதிரியே நீங்க அழகா கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெஹிக்கிள் நீங்க தாராளமா ஓட்டிட்டு போகலாம். இத போட்டிருக்க பேட்டரியும் அது LFP பேட்டரி போட்டிருக்கோம். 4.3 கிலோ வாட்ஸோட நம்ம கொடுக்குறோம். நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டரி ரேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி போட்டிருக்க மோட்டார் பாத்தீங்கன்னாக்கா BLDC மோட்டார், பிரஷ்லெஸ் DC மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் உங்களுக்கு இந்த வண்டி வந்து சாலிடாவே உங்களுக்கு கொடுக்கும். ரோடு கண்டிஷன் சரியில்லாத ரோடு கண்டிஷன், நல்லா சீக்கான அப் இருக்கு, இதெல்லாம் வண்டி ஏறுமா அப்படின்னு நினைக்காதீங்க. தாராளமாவே இந்த வண்டி அந்த மாதிரி ஸ்டிக்லயும் ஏறும். ரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தாராளமாவே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே ஏறும். ரோடு எத்தனை கேஜி வரைக்கும் சேர்த்தாங்க? ஒரு 500 கிலோ வரைக்கும் நீங்க தாராளமாவே எடுத்துட்டு போலாம். 500 கிலோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முன்ன பின்ன நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னாக்கா அழகா உங்களால ஹேண்டில் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இதோடைய விலை பாத்தீங்கன்னாக்கா வெறும் 1,75,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் தாராளமாவே 75,000 ரூபாய் தானா? 1,75,000. சூப்பர் சார், சூப்பர். இப்ப நம்ம அப்கார்ட்ல நான் ரெஜிஸ்டர் கேட்டகரியில இருக்கிற எல்லா வண்டிக்குமே நம்ம 3 வருஷம் பேட்டரி வாரண்டி தரோம், 1 வருஷம் வந்து மோட்டருக்கு வாரண்டி அண்ட் அதர் திங்ஸுக்கும் அது இன்க்ளூடடா நம்ம வாரண்டி நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம சேர்த்து தரோம். சோ இதோடைய டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு கொடுக்கும். உங்களுடைய பொருள் சேஃபாகவும் நீங்களும் சேஃபாகவும் உங்க பொருள் சேஃபாகவும் போகணும்னா இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒரு இன்னஃபான ஸ்பீடு. டைமுக்கு உங்களோட பொருளை கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். சொல்லுங்க, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ நம்ம பார்க்க போறோம். 3 வீலர்லயே நம்ம எலக்ட்ரிக் ஆட்டோஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஜெனரலாவே ஆட்டோஸ் ஓட்டுறவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வருமானம் சம்பாதிக்கிறது தான். ஒரு நாள் பூரா அவங்க ஓட்டுறாங்க, ஆனா பெட்ரோலுக்கோ இல்ல மெயின்டெனன்ஸுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு இதுக்கோ வந்து அவங்க சம்பாதிக்கல பாதிக்கு மேல அவங்க கொடுக்குற சிச்சுவேஷன் வருது. ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்யறாங்க, ஆனா கையில எடுத்துட்டு போறது ரொம்ப சின்ன பணமா எடுத்துட்டு போறாங்க. சோ அதுக்கு ஒரு மாற்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நாட் ஓன்லி அதுக்குன்னு நம்ம ஃபியூச்சரே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். சோ அந்த இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஒரு ஆட்டோ வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வெஹிக்கிள நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லாவே சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாவே ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும். இதுல வந்து நம்ம டியூவல் பேட்டரி சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம். சோ 2 பேட்டரி இருக்கிறதுனால நாங்க சொன்ன அந்த ரேஞ்ச் வந்து இது ஈஸிலி அச்சீவ் ஆகும். இப்போ நீங்க முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய ஆட்டோ பார்த்துட்டு இருப்போம், ஆனா இது பாத்தீங்கன்னா டோட்டலி வேற ஒரு புது ஸ்டைல்ல ஒரு புது மாடல்ல நம்ம இந்த ஆட்டோ வந்து நம்ம லான்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா டாப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். சோ ஒரு மாதிரி பம்பியான ஒரு டாப் நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்கு நம்ம இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்லா டியூரபிலிட்டியா இருக்கணும், பிளஸ் வேற ஏதாவது மேல கீழே விழுந்தா கூட பெருசா டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நல்லா ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்கோம். டாப் எவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா கர்வியான ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்கோம். அதனால உட்கார்ந்து டிரைவர் உட்கார்ந்து போறவருக்கு கூட ஒரு பெரிய விசிபிலிட்டி ரேஞ்ச் அவருக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விண்ட்ஷீல்டு நம்ம கொடுக்குறோம். கீழே மக்காட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான மக்காட் நம்ம கொடுத்துருக்கோம் தெரியும். சாரதி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி அழகா உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளோடைய பேர் வந்துடும். ஹெட்லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸோட வரும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவரோட சீட்ல பார்க்கலாம். ஒரு நார்மல் ஆட்டோல இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கும். இப்ப நான் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. கொஞ்சம் ஃபேக்டியா இருக்கிறவர் கூட இதுல கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். டிரைவரே உட்காந்து சாஞ்சிட்டு போறதுக்கு கூட ஒரு லாங்கான ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஹெட் ரெஸ்டோட
நம்ம இதுல கொடுத்துருக்கோம். மியூசிக் சிஸ்டம் நம்ம ஒண்ணு இன்பில்ட் பண்ணி கொடுக்குறோம். அதோடைய ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃப்ரண்ட்லயே வந்துடும். பின்னாடி வந்து உங்களுடைய பேசஞ்சருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தான லெக் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் ஹெட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு ஹெட் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். கஷ்டம் இல்லாம நீங்க சௌரியமா ஓட்டிட்டு போலாம். நம்ம கிட்ட இருக்க எல்லா வெஹிக்கிளுமே அதே மாதிரிதான். ஸ்பெஷலி இந்த ஆட்டோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம பேசஞ்சருடைய சீட்டுக்குள்ள நீங்க போகும்போதே உங்களுக்கு ஹேண்ட் டேக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வெளியில 2 ஹேண்ட் டேக் இருக்கும் அண்ட் உள்ளேயும் வந்து ஒரு 2 ஹேண்ட் டேக் இருக்கும். ஏறுறதே வயசானவங்களோ இல்ல கொஞ்சம் ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களோ ஏறுறதே வந்து ரொம்ப சௌரியமா அவங்க புடிச்சு அழகா ஏறிக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய லெக் ஸ்பேஸ். ஹெட் ஸ்பேஸும் நல்ல ரொம்ப பெரிய ஹெட் ஸ்பேஸ். நல்லா உயரமா இருக்கிறவங்க கூட இந்த வண்டியில சௌரியமா உட்காந்து போக முடியும். உங்க பொருளை நீங்க முன்னாடியே அழகா வச்சு எடுத்துட்டு போக முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் நம்ம இந்த ஆட்டோல கொடுத்துருக்கோம். ஜெனரலாவே ஆட்டோல உட்காந்து போறவங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து லீன் பண்ணி தான் வேடிக்கை பார்த்துட்டு போகணும்ட்டு இருக்கும். அண்ட் கொஞ்சம் வயசானவங்க கூட அவங்களுடைய டிராப் லொகேஷன் சொல்லணும்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து சார் அங்க இறக்கி விடுங்க அதான் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா. சோ அதை கட் ஆஃப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியப்படுத்துறதுக்கு நம்ம சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ நம்ம கொடுத்துருக்கிறோம். ஓகே சார். சோ இதனால பேசஞ்சர் சௌரியமா உட்காந்துக்கிட்டே அவரால் என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ணி போக முடியும். டிரைவருக்கு கைட் பண்ண முடியும். டிராப் லொகேஷன் வந்தாலும் ஈஸியா அவரால் நேவிகேட்டும் பண்ண முடியும். நீங்க இந்த லென்த் பார்த்தாலே தெரியும். தாராளமா இன்னும் 2 பேர் கூட இங்க உட்காரலாம். சோ இது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆட்டோ வாங்குறீங்க அப்படின் போதே கூடவே நம்ம உங்களுக்கு 2 ஸ்டெப்னி அண்ட் ஒரு ஜாக்கியோட நம்ம இந்த வெஹிக்கிள்ல கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசஞ்சர் சீட்டுக்கு மேலேயே நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ 2வது ஸ்டெப் நீங்க பாத்திருப்பீங்க. அழகா பின்னாடி நம்ம செட் பண்ணி இருக்கிறோம். ஒரு கவர் கொடுத்து அதுக்குள்ள நம்ம டயர் நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி இருக்கிற ஸ்டைலே பாருங்களேன் வித்தியாசமா இருக்கும். நீங்க பழைய ஆட்டோல பார்க்க இல்லாத ஒரு டிசைன் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம கீழே நம்ம பம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்ட்ராங்கான பம்பர்ஸ் ஹெவியா உங்களுக்கு இருக்கும். பெருசா வெஹிக்கிளுக்கு பெருசா டேமேஜ் இல்லாத மாதிரி இருக்கும். கூடவே நம்ம இந்த வண்டியில இருக்க மோட்டர் நம்ம பாத்துடலாம். 4000 வாட்ஸ் மோட்டர் நம்ம இதுல போட்டிருக்கிறோம். லோடு நீங்க எவ்வளவு லோடு ஏத்துனாலுமே வண்டி வந்து எங்கேயுமே முக்காம திணறாம ஸ்மூத்தாவே வண்டி உங்களுக்கு மூவ் ஆகும். இதோடைய மேக்சிமம் பீக் பவர் பாத்தீங்கன்னா 8000 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் பீக் பவர் இருக்கும். சோ நம்ம இந்த வெஹிக்கிளை பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய ஆட்டோக்காரங்க இல்ல இனிமே நம்ம ஒரு புதுசா ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல இனிமே நம்ம ப்ரொஃபஷனே ஆட்டோ டிரைவரா போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அடுத்து வர ஒரே கேள்வி என்ன வேலை அப்படின்ற கேள்வி இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம லான்ச் பண்ணி few days தான் ஆயிருக்கு. சோ இதனால இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ என்னடா டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னாக்கா அது நான் உங்களுக்கு இங்க சொல்ல மாட்டேன். நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற ஷோரூமை போய் விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு இந்த வண்டியோடைய எக்ஸாக்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல நீங்க இதெல்லாம் பை பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் கொடுப்பாங்க. நீங்க ஷோரூம் போனீங்கன்னா இந்த ஆட்டோவை நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம், இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் இந்த ஆட்டோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு கேஷ் பண்ணி வாங்குறதுனால நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா எங்களோட எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு இஎம்ஐல வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு தாராளமா சப்போர்ட் பண்றோம். ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலியமா போறீங்கனாலும் சரி, பேங்கிங் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலியமா போறீங்கனாலும் சரி, உங்களுக்கு பின்னாடி நாங்க சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இந்த வெஹிக்கிளை நாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு எங்களால என்ன முடியுமோ நாங்க தாராளமாவே பண்ணுவோம்.